நம்ம ஊர்ல இந்த கம்மா மட்டும் இல்லைன்னா நாரி நாரி. யாரா நீ திடீர்னு தண்ணிக்குள்ள இருந்து வர்ற? நான் அந்த கரையில இருந்து தண்ணிக்குள்ளே வரேன். போலீஸ் என்ன பிடிக்க இங்கிட்டு இருந்து வருது. வந்து உங்ககிட்ட அவன் என்ன சொன்னான்னு கேட்பாங்க. ஒண்ணுமே சொல்லிடாதீங்க. எது? அடிச்சு கூட கேட்பாங்க. அப்பையும் ஒண்ணும் சொல்லிடாதீங்க. எதடா சொல்ல வேணாங்கிற? எதையுமே சொல்லிடாதீங்க. ரகசியமா வச்சுக்கங்க. சொன்னாதானடா ரகசியமா வைக்க முடியும். சொல்லிடாதீங்க. இந்தாடா சொல்லிடாதீங்க. என்னன்னு சொல்லாமே போறீங்க. சொல்லிடாதீங்க. எதை சொல்ல வேணான்னு போறா? பார்த்து வலிக்கிறாம. ஓடிட்டியா? எங்க பெருமை? அவன் உன்கிட்ட என்னமோ சொல்லிட்டு போனாம்ல. என்ன சொன்னான்? அதுவா சார், போலீஸ் என்னை விரட்டிட்டு வருது. அவங்க நான் என்ன சொன்னேன்னு கேட்பாங்க. எதுவும் சொல்லிடாதீங்க, அடிச்சு கூட கேட்பாங்க. அப்பயும் சொல்லிடாதீங்க நான் சார். அப்படியா சொன்னா? ஆமா சார். சரி நீ சொல்லு, அவன் என்ன சொன்னான் சொல்லு. அதான் சார், போலீஸ் என்னை விரட்டிட்டு வருது. அவங்க நான் என்ன சொன்னேன்னு கேட்பாங்க. எதுவும் சொல்லிடாதீங்க, அடிச்சு கூட கேட்பாங்க. அப்பயும் சொல்லிடாதீங்கன்னு சொன்னான் சார். விளையாடியா நீ? அவன் எதோட சொல்லலாம்னு சொன்னா அதை சொல்லு. அவன் சொன்னதான் சார் சொல்ல வேணாம். அப்ப என்கிட்ட சொல்லு. அதான் சொன்னல. எப்படா சொன்ன? அட என்ன சார் நீங்க? போலீஸ் என்னை துரத்திட்டு வருது. நான் என்ன சொன்னேன்னு கேட்பாங்க. எதுவும் சொல்லிடாதீங்க, அடிச்சு கூட கேட்பாங்க. அப்பயும் சொல்லிடாதீங்கன்னு சொன்னல. வேண்டாம்டா. நீங்க வேணாம்னா நான் சொல்லுவேன் சார். அப்ப சொல்லுடா. அட இதுல என்ன சார் இருக்கு? அவன் சொன்னதை பூரா நான் சொல்லாம இருப்பானா சார்? ஒண்ணு விடாம பூராதுன்னு சொல்றேன் சார். சொல்லு சொல்லு சொல்லு. போலீஸ் என்ன துரத்திட்டு வருது. அவனை புடிச்சு வச்சிருந்தா. பல பீதிகளுக்கு பிறகு எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்த உன்ன மாமி மூலியமா கடவுள் என் ரூம் ஆக்கிட்டான். God is great. கோர்த்து விட்டா வடிக்க பாக்குற இரு உன்னை வச்சுக்கிறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்ப்பா. என்ன? இந்த வீட்ல நீ எங்க வேணாலும் உட்காரலாம், படுக்கலாம், பெறலாம், உருளலாம். அதுக்கு பூரா உனக்கு பிரீடம் தர்றேன். தேங்க்ஸ். ஆனால் எந்த காரணத்தை கொண்டோ இந்த கதவை திறக்கவோ எதிர்த்த வீட்டை பார்க்கவோ கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? ஏன்னா இந்த பிறவியில நான் தொடர்ந்து வாழணுமா வேணாமாங்கிற முடிவே அந்த பியூட்டி கிட்ட தான் இருக்கு. புரியலையே. சொல்றேன்ப்பா. ஒரு நாள் என்கிட்ட வேலைக்கு இருந்தவன் தற்கொலைக்கு முயற்சி பண்ணி ஆஸ்பத்திரியில சீரியஸ் ஆகிறான். சாகிறதுக்கு முன்னால என்னை ஒரு தடவை பார்க்கணும்னு வலுக்கட்டாயமா இழுத்துட்டு வர சொன்னான். ஆமா, இப்ப எதுக்காட கால்கள் எல்லாம் கட்ட போட்டு இங்க வந்து படுத்து கிடக்குற நீ? அப்படி கேளுங்க. கேட்டாச்சுல்ல. நான் 6 மாசமா தெருநாய் மாதிரி நாயா பைய அலைஞ்சு ஒரு பொண்ணை லவ் பண்ணியா? ஆனா அவன் என் லவ் ஏத்துக்கல. அப்ப ஒன் சைடு லவ். அந்த வேலையை தாங்கிக்க முடியாம தற்கொலை பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணி நான் மாடில இருந்து குதிச்சிட்டேன். கரெக்ட் தானே? ஓ முகர கட்டிக்கும் உன் லவ் ஒர்க் அவுட் ஆகல. நீ தற்கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்க. இதுக்கு எதுக்கு செவனையும் போய்க்கிட்டா என்ன இங்க கூட்டி வர சொன்ன? நான் பட்ட வேதனைய அவளும் படணும். அவ படணுமா? அது எப்படா முடியும்? அவ ஒருத்தர லவ் பண்ண அவன் அவளை ஏமாத்தணும். இதற்கு என்ன சொல்ற நீ? காரணமா தான் என்ன? அவளை நீதான் லவ் பண்ண. நானா? என்ன கொடுத்துற நீ? உங்களால முடியும். ஏன்னா என்னை விட நீங்க தான் பர்சனாலிட்டி ஜாஸ்தி. ஒரு ஜாடியில பார்த்தா வால்யமயம் கமல் மாதிரியே இருக்கு. கமல் மாதிரியா? இஸ் இட்? அவளை நான் லவ் பண்ணி ஏமாத்துறேன்டா அப்படின்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. சத்தியம் பண்ணவா? சத்தியம் பண்ணுங்க. இப்படி சாப்பிடுறான். சாம்பு சந்தோஷமா சாப்பிட்டு டேய் என்னடா செத்துட்டா? அவனே எங்க செத்தான்? நீதான் சத்தியம் பண்ணி சாவடிச்சிட்ட. அடி கொன்னு சாவடிச்சறான். ஏண்டா செவனேன்னு போய்க்கிட்டவன தரதரன்னு இழுத்துட்டு வந்து சத்தியம் பண்ணி விட்டு சாவடிச்சுட்டு பழிய ஏமல போறீங்களா? காதலாவது கத்திரிக்காவது எது நடக்காது. நடக்குமா? யாரா அந்த பயலுக? நாங்க இவனுடைய அண்ணனுங்கடா. அண்ணங்களா? அட அரமண்ட அயோக்கிய பயலே, உன்னை அனாத பையன் நினைச்சனடா. இப்படி தடிமாட்டு பிள்ளைகளுக்கு தம்பின்னு ஒரு நாளாவது சொன்னியாடா? நாங்க ரெண்டாவது அண்ணன்டா. கொடல் குடிங்கி 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 கோவிந்த. மூணாவது அண்ணன் காலை வெட்டி கருப்பையா. நான் தான் மூத்த அண்ணன் தலைவட்டி ராசு. ஐயா பேரெல்லாம் டெரராட்டாயா இருக்கு. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? என் தம்பிய ஏமாத்தினால அவளை காதலிச்சு ஏமாத்திரன்னு சத்தியம் பண்ண பாரு. அத முடிக்கிற. அப்பதான்டா என் தம்பியோட ஆத்மா சாந்தி அடையும். ஏண்டா இப்படி சுத்தி பாத்து கேட்ட அளவுக்கு உனக்கு என்னடா துரோகம் பண்ணினான்? ஏத்துக்கங்க நீ. அப்பதான் நம்ம டெய்லி பிஸியா இருப்போம். அந்த சொட்டையன் லவ் பண்ணதே தப்பு. அவன் லவ் நீ ஏன் அண்டர்டேக் பண்ண? அது வேற ஒண்ணும் இல்லப்பா. அவன் என்கிட்ட சத்தியம் வாங்குறதுக்கு முன்னால
என்ன பார்த்து வாழ்வே மாயம் கமலஹாசன் மாதிரியே இருக்குன்னு ஒரு பிட்ட போட்டான். அதுல லைட்டா செழிப்பாயிட்டேன். வாழ்வே மய கமலஹாசனா? ஆமாப்பா. அப்படியே சொன்னா? ஆமா. ஐயோ, ஏப்பா நீ அதிர்ச்சி ஆகுற? படம் பார்க்காம ஏன் ஸ்டைல் ஒத்துக்கிட்ட? என்னப்பா வேமா சொல்ல பதறு எனக்கு ஏன்? வாழ்வே மயம் கிளைமாக்ஸ்ல கமலஹாசன் செத்துருவாரு. அந்த பொய்யின் வாழ்வே. லூசு கொடத்தை குப்புற வச்சு அடிக்கிற லூசு. டேய் வாங்க. என்ன அதுக்காண்டி லூசுங்கிற இஷ்டத்தண்டி ஆம்பளே மரியாதலாம். என்னடா முறப்பு? என்ன முறப்பு? கண்ணுலயே புடிஞ்சு இப்படி வர ஆஸ்கர். ஏமலே கை வச்சியா? எப்படி நீ என்னென்னலாம் பண்ண? இது சும்மா. இனிமேதான் உனக்கு இருக்கு. வரட்டா? ஐயோ நீங்க அடச்சி வெக்கப்பட்டவனே கொல்லையில போறவனே எப்படி என்னடா போற இது அடி பாத்தாச்சுல பதறி ஓடுங்கடி. அங்கேயே பாத்து அதுக்கு என்ன அர்த்தம்? போய் தொலைங்க. ஐயோ ரெண்டே கொடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் கவர் பண்ண என்னால முடியலையே. ஐயோ நம்ம கூட நீ குடிதடி கொடுத்த எங்க வச்சிருக்கு பாருங்க. இருமா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கமா. நல்லா இருக்காருமா. ஐயோ ஆபத்துக்கு பாவங்கள சொல்றத கேளு. என்னடா என் மாட்ட வாங்குறாங்க புடவை விட மாட்டேங்கறா. என் பையனை அடிச்சது இல்லாம என் பொண்டாட்டி சேலைய உருவிட்டடா. அப்ப இவ்வளவு நேரம் ஒரே குடும்பத்துல தான் மாட்டிருக்கேனா நானு? உன்னை என்ன போட்ட பாரு. கட்டி பிடிக்கறாங்க. இல்ல பொண்டாட்டி கட்டிக்க மரியாதை அப்ப வேட்டியாச்சு அவுத்துக்குற. அவன கட்டி இருக்கடா. போடுடா. சொன்னா புரிஞ்சுக்கப்பா. உன் புருஷன் திருட்டு கல்யாணம் பண்ணி போறானா? என்னடா சொல்ற? நம்ம கேகே நகர் பிரான்ச் ஹோட்டலுக்கு தான் அந்த பொண்ணை கூட்டி போறாங்க. எவடா அவ? அதான் தாலி கடமை குடும்பம் நடத்திட்டு இருக்காருல அந்த பொம்பளையோட பொண்ணு. ஐயோ நடக்க கூடாதுடா. நம்ம குடியே முழுகி போய்டும். எப்படியாவது அவளை தூக்கிட்டு வாடா. ஏய் அவளை போய் இழுத்துட்டு வாங்கடா. சரிங்க. ஏய் வாங்கடா. ஏய் இறங்குடி. இறங்கு. கைய பிடிக்கிற எதுவட்ட போறக்கு மேல விரே கைய காப்பாத்துங்க. ஐயோ தம்பி இது கத்தி ஊரே கூப்பிடுது தம்பி. ஏய் வாயை பத்தி தூக்கிட்டு வாடா அவளை. போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆயிருச்சு. இதே எங்க அப்பா கட்டிக்க போறானா? சரி சரி எடுத்துட்டு வா எடுத்துட்டு வா. தூக்குங்கடா. உள்ள கொண்டு வா. அம்மா இவதான் அப்பாவை மயக்கனவ. என்ன அப்படி கீழ இருந்து மேல வரைக்கும் பாக்குறா? இவனுக்கு எதுவும் தெரியுதோ? இவளா? இவன்ட்ட அப்ப எதுவும் தெரியும்? ஏண்டா வர வர உங்க அப்பன் டேஸ்ட் இவ்வளவு கேவலமா போயிருச்சு? அடே எனக்கு என்ன குறை இருக்குன்னு இந்த கருவாச்சியை கட்டிக்க துடிச்சாரு. அம்மா கரு கருன கருப்பு நமிதா மாதிரி இருக்கால அதான் ஐயா கவுந்துட்டாரு. ஐயோ இவன் வேற நமிதா நயன்தாரான்னு எல்லா வேலையும் உசுப்பத்தி விடுறானே. என்ன ஆக போதோ? அம்மா இவள ரூம்ல வச்சு பூட்டிடுவோம். கல்யாணம் கேன்சல் ஆயிரும். அப்புறம் எல்லாம் ஓகே தானே? டேய் உங்க அப்பனை பத்தி உனக்கு தெரியாதுடா. இன்னைக்கு வேணா இவள பூட்டிடலாம். ஆனா நாளைக்கே இவள தூக்கிட்டு போய் இவ கழுத்துல தாலியை கட்டிடுவான். உங்க அப்பனுக்கு பிடிச்சு போச்சுன்னா விட மாட்டான். அதுக்கு என்னதான் பண்ணலாங்கற இப்ப? இவ்வளவு நாளா எவ்வளையோ கூத்தியால வச்சிருக்காருன்னு இருந்தோம். இப்ப கல்யாணம் வரைக்கும் போயிருக்காரு. நீ என்ன பண்ற? பேசாம இவ கழுத்துல தாலியை கட்டு. எப்படியோ நம்ம சொத்து நம்ம கையை விட்டு போகாம இருந்தா சரி. கட்டு. ஏய் அம்மா ஏதோ சொல்ல வரா. வாயிலுக்கு எடுத்து என்னன்னு கேப்பமா? ஓடி போயிடுவாடா. கருவாச்சி விட்டா பறந்து போயிடுவா. கட்டுறா தாலிய கட்டுறா. ஏய் ரொம்ப கத்துற கொமட்லயே குத்துவேன். ஏன் பிள்ளைய முதல்ல தாலிய கட்டுறான். ஐயோ நம்ம ஒரு பிளான போட்டா இவனுக்கு ஒரு பிளான போட்டார்களே. அம்மாடி இவன் வெறி குண்டு பாக்குற பார்த்தா இன்னைக்கு நம்மள ரணக்குடூரமா வேட்டையாடுறதுக்கு முடிவு பண்ணிருப்பான் போல் இருக்கே. டேய் என்னடா அப்படி பாக்குற? பகல்ல கூட பார்க்காம ஃபர்ஸ்ட் நைட் முடி. தூக்கிட்டு போ. அடிச்சல வாடி. அடிக்கணும் அடிச்சல வாடிக்கு. டேய் நீங்க எங்கடா போறீங்க? போங்கடா. ஐயோ ஐயோ அம்மா. ஐயா அம்மா அம்மா. ஐயோ டேய் என்னடா கண்ணா என்னாச்சு? உள்ள போடா மாட்டேன் மல்லு கட்டி இஷ்டத்துக்கு என்ன போட்டு மெதி மிதிக்கறாவ. ஐயோ கேட பையல. டேய் அவ கை கட்டு வாய் கட்டலாம் அவுத்து அன்பா அனுசரணையா பேசுனியா? எங்க அதுக்குள்ள அவ கண்ட எடுத்து மிதிக்கறான்னு சொல்றல. ஐயோ அவ முரட்டு கட்டையா இருந்தாலும் அவளே என்ன மாதிரி ஒரு பொண்ணு தானடா. நல்ல காஞ்ச மாடு கம்பல பாஞ்ச மாதிரி பாஞ்சிருப்ப. உங்க அப்பன் புத்தி தானே உனக்கு வரும். டேய் நான் பக்குவமா பேசி கன்வின்ஸ் பண்ணி வைக்கிறேன். அப்புறமா வா. புரியுது?
அம்மா ஏன் கத்துறாங்க? என்னமாச்சு? அம்மா ஏமா இப்படி பேய் அரைஞ்ச மாதிரி வந்திருக்க? அம்மா என்னாச்சு சொல்லுமா? ஆம்பளடா. அம்மா, உன் பிள்ளை என்னைக்குமே ஆம்பளதாமா? இன்னைக்கு அதுல டவுட் உனக்கு? சொல்ல சொல்ல கேட்கல இப்படித்தான் நிரூபிக்க முடியும். போய் எங்கேயாச்சும் மசூதியில போய் மந்திரி. நீ எல்லாம் ஒரு பொம்பளை. அதென்ன உள்ள வந்து ஆத்துல பயிர மாதிரி பயிரமல போட்டனா பொளந்துரும். டேய் நீ வெளியில வா, உன் கண்ணாடிக்கு நல்லா உடைச்சு உன்னை கண்டமாக்கல. உனக்கெல்லாம் பகல்ல பசங்க கேக்குது ராஸ்கல். பாவி சிரிக்கி மக்கா உள்ள வந்து கண்ட இடத்துல கடிக்கிறானுங்க. டேய் இதுக்கு பேர் தான்டா வீடியோ கேமரா. அது தெரியுது. எங்க ஆட்டைய போட்டது? ஆட்டைய போட்டதா? எரும மாடு. என் பொண்டாட்டி என் குழந்தைகளுக்காக பிரியமா வாங்கி கொடுத்ததுடா. இது அதுகளுக்கு தெரியாம பிரியமா நான் இங்க இருந்து வந்திருக்கேன். இதுக்கு பேரு தான் ஆட்டைங்கிறது. என் மச்சானுக்கு போட்டியா ஒரு சோப்பு கம்பெனி ஆரம்பிக்கணும். அதுக்கு ஒரு விளம்பர படம் எடுக்கணும். அந்த விளம்பர படத்தை ஒரு வித்தியாசமா எடுக்கிறதுக்கு முடிஞ்ச ஐடியா கொடுங்க நான் கூப்பிட்டா. இதுக்கெல்லாம் ஆண்டாண்டு காலமா ஒரே ஒரு ஐடியா தான் இருக்கு. என்னது? ஒரு பிரபலமான நடிகையை பிடிக்கிறோம், அருவிக்கு அடியில அவளை குளிக்க வச்சு அத நம்ம எல்லாம் ஒளிஞ்சு இருந்து பாக்குறோம். குரு, உண்மையிலே ஒரு ஒரிஜினலா குளிக்கிற பொண்ண ஒளிஞ்சிருந்து அதை எடுத்தா தான் விளம்பரம் பெருசா இருக்கும், வியாபாரம் பெருகும், விருதுகளும் கிடைக்கும். டேய் நீ சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு நல்லாதான்டா இருக்கு. ஒரிஜினலா குளிக்கிற பொண்ணு போய் எங்க தேடுறது? அதே குருவே அங்கே எங்கே போய் தேடணும்? பேசாம நம்ம அக்கா குளிக்கிறத படம் எடுத்துற வேண்டியதானே? அக்கா குளிக்கிறதையா? இதுக்கு உங்க அக்கா ஒத்துக்குறாளா? எங்க அக்காவை எதுக்கு சொல்றோம்? வேற உங்க பொண்டாட்டியை தான் எங்க அக்காண்டு உரிமையோட சொல்றோம். ஏன் பொண்டாட்டியவா? ஆமா குருவே. எவ்வளவு நாளா உனக்கு இந்த ஆசை? எவ்வளவு நாளா உனக்கு? குரு, உள்ள ஒரு பொம்பளை குளிச்சுக்கிட்டு இருக்கு. அண்ணன் நல்ல சந்தர்ப்பம் எடுங்கண்ணே. டேய் இதுல என்ன குடிச்ச காயிடா சொல்றீங்களா? சொன்னாங்களா அவசரப்படாதடா. கேட்காம எடுத்தா தானே கிக்கு. ஏமா எவ்வளவு நேரம் அண்ணன் முதுகி எடுத்துக்க பாரு. மூஞ்ச காட்டுமா. ஒரு ஆளுக்கு 5 குத்துதாயா? நீ பாட்டுக்கு எக்ஸ்ட்ரா குத்து குத்தி அந்த ஆளுக்கு ஏதாச்சும் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயி போச்சுன்னா பின்னாடி வரவங்க எல்லாம் ஏமாந்து போயிடுவாங்கல்ல. நம்ம தொகுதியில உன்ன மாதிரி எல்லாருக்கும் அடிக்கணும்னு ஆசை இருக்காது. போயா இன்னும் 400 பேர் அடிக்க வேண்டியது. 400 பேரா? நீ ஏயா கத்துற? பின்ன என்னடா நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு இப்படி எலெக்ஷன் மாதிரி கியூல இருந்து அடிக்கிறீங்க? இங்க ஒருத்தன் தப்பு பண்ணாக்க சிறுசுல இருந்து பெருசு வரைக்கும் விரல்ல மை வச்சு முறப்பிரகாரம் கல்லடி இல்லாம நல்லடியா அடிச்சு பெண்டு இருக்கிறதா வழக்கம். டேய் அடியில இல்லடா நல்லடி கல்லடி. என்னைக்குடா முடியுது? ஒரு நாளைக்கு 50 பேர் மணிக்கு 400 பேருக்கு எத்தனை நாள் ஆகும் நீயே கணக்கு போட்டுக்கியா? அப்படின்னா 8 நாள் ஆகுமே. இது போக தபால் ஓட்டு வேற இருக்குல்ல. தபால் ஓட்டு வேறயா?